அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கும்ப ராசியில் சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு திரி ஏகாதசை யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 தொடங்குகிறது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் சுமார் ஒரு 20 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், தனக்கென்று ஒரு தனி அடையாளம் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, மற்றவங்க கிட்ட என்றைக்குமே ஒரு உதவி அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் தன்னுடைய சுய முயற்சியாலே தன்னுடைய வெற்றிகளை காணக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த 2 கிரகங்களுடைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், தனம் ஸ்தானத்தில் நடைபெறும் பொழுது ஸோ இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்த வந்த தடைகள், அதாவது தொழிலில் தேவையான முதலீடுகள் சரியான நேரத்தில் பண்ண முடியலைங்க, என்னால் அந்த பிஸ்னஸில் நான் போட்ட பணத்தை எடுக்க முடியுமா, இல்லை அந்த போட்ட பணம் லாஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பதட்டம் வந்துருச்சுங்க. ஏன்னா பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் ஸ்டார்ட் பண்ணேன், கரெக்டாக தாங்க கொண்டு போயிட்டு இருந்தேன், எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல, எனக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்மளால் இது மேனேஜ் பண்ண முடியுமா, இந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்க்க முடியுமா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்ட முதலீடுகள்லாம் தேக்க நிலை அடைஞ்சிருச்சு, கிணத்துல போட்டு கல் மாதிரி நின்றுச்சுங்க. அந்த பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சுது. வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் வரல, என்னால் கொடுக்க வேண்டிய பணத்தை என்னால் சரியான நேரத்தில் கொடுக்க முடியலைங்க. வரவு செலவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தொடங்கிருச்சுங்க. ஸோ இதனால் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா, இனிமேல் இந்த பிஸ்னஸ் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ வாங்கின இடத்துலையும் நம்ம கொடுத்த இடத்துலையும் நம்மளோட நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நிலை மாறாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அவர் 2ஆம் இடத்துல ஆல்ரெடி சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காருங்க. ஸோ தைரிய ஸ்தானமாக இருக்குது, தைரியத்தையும் தன்னம்பிக்கை வீரியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதன். அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த தனம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. ஏதாவது ஒரு விதத்தில் ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் இது வரைக்கும் இருந்த விஷயங்கள், இது வரைக்கும் இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக விலகும். அந்த பிஸ்னஸில் கரெக்டாக உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள்லாம் டைமாக சேருங்க. ஸோ இது இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த 2025 நடைபெறக்கூடிய நிகழ்வுங்க. ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய நிதி தேவைகள் கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகுங்க. உங்களுடைய உழைப்புக்கும், அதாவது கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. ஸோ வேலை செய்கிற இடத்துலையும் அப்படியே தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, நிறைய எஃபோர்ட் போடுறேன், ஆனால் அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே கரெக்டாக செய்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிடுறேன், அந்த தவறை தான் பெருசாக ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் பண்ண 10 விஷயம் நல்லதாக 9 விஷயம் நல்லது பண்ணியிருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தவறு செஞ்சுருக்கேன், அந்த தவறை வச்சுக்கிட்டே கரெக்டாக என்னை கார்னர் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்தில் அனுபவம் பத்தலை, உங்களால் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை செஞ்சு காட்ட முடியாது, உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க மட்டும்தான் தெரியும், அதை அச்சீவ் பண்ணி காட்ட முடியாதுன்னு சொல்லி எனக்கு நிறைய இந்த இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை அந்த இடத்துல எனக்கு தன்மான பிரச்சனைகள், எனக்கு கௌரவ குறைச்சல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்பட்டுருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல என்னால் என்னுடைய முழு மனதையும் ஒரு நிலைப்படுத்தி என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு போதுமான தொகைகள் அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் கொண்டு போய் சம்பாதிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் இஎம்ஐ கட்டுறதுக்கும் வட்டி கட்டுறதுக்குமே என்னோடய வாழ்க்கையில் பாதி நாட்கள் நான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எங்கே போய் சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறது? ஸோ இந்த டைமில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் போட்டாங்கன்னா, இல்லை ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் அமௌண்ட் வரும், அதை வச்சு அடுத்த இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் காலகட்டங்களில் அந்த பணத்தை சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ணிடுவேன். அந்த சேவிங்ஸ் நான் ப்ராப்பராக பண்ணால் தான் எனக்கு வருங்காலத்தில் எனக்கு திருமணம் அப்படிங்கிறது கூட ப்ராப்பராக நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. பணம் ஒரு திருப்தியாக இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. அந்த வாக்குறுதியை காப்பாற்றி உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. ஸோ அந்த திருமண தடை அப்படிங்கிறது விலகும்.
திருமணம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. கல்யாணம் பண்ணுற பொண்ணு பார்த்தாச்சுங்க, எல்லாமே ஓகே கொடுக்குறேன்னாங்க. கண்டிப்பாக திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் கூட திடீர்னு திருமணம் அப்படிங்கிறது நின்றுச்சு. ஸோ அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஏன்னா இந்த திருமணம் ஒன்று நடந்ததுன்னா தாங்க அடுத்த கட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது, அடுத்து என்னோடய வாழ்க்கையில் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னால் போக முடியும். இதுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இதுக்காக தான் சம்பாரிச்சேங்க. ஸோ சம்பாரித்து கரெக்டான ஒரு காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சுன்னா தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு முழுமைத்துவம் அடையும் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் அதுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே எனக்கு வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குங்கன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க. 2வது திருமணத்திற்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் எதிர்பாராத சில நிகழ்வுகளால் அது வந்து சின்னாபின்னமாயிருச்சு. அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ 2வது மேரேஜ் அடிஷ்னலாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமானா கண்டிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்ப உறுப்பினர்களுடைய சேர்க்கை, குடும்பத்தில் அது சம்மந்தப்பட்ட சில யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஸோ குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமாக வந்து இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது பெரிய தடையாகவே இருக்குதுங்க. இந்த தடையினால் என்னென்னா நம்ம சில விஷயங்கள், அதாவது நிறைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் முன்னேற்றமாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியாச்சுங்க, சம்பாதிச்சோம், வீடு வாசல் எல்லாத்தையுமே கட்ட முயற்சி பண்ணிட்டோம், கல்யாணமும் நடந்துருச்சு. ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டு போச்சுங்க. குழந்தை இல்லாததுனால எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஒரு சில விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குழந்தை இல்லாத வேதனை எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ ஒரு மன வாழ்க்கை திருப்தி இல்லை, கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்து ரொம்ப எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டு நாங்கள் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றும் சேர முடியாதுங்களா, அல்லது இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கையை நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன். ஸோ நான் நினச்ச ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக அமையாதான். ஏன்னா ஃபஸ்ட்டு லைஃப் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒன்றுமே கேள்விக்குறியாக போயிடுச்சு. ஸோ செகண்ட் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று வந்ததுன்னா மறுபடியும் அதே பிரச்சனையை நான் சந்திப்பேனான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறன், அதாவது குடும்பத்திற்கு தேவையான நபர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழலாக நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ குடும்பத்தில் வந்து புதிய நபர்களுடைய சேர்க்கை உண்டாகுங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான சூழல், கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயமாக தீருங்க. கடன் மட்டும்தாங்க என் பிரச்சனையே. கடனால் தான் இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருக்கிறேன். அதாவது வேலையை இழந்துட்டேங்க, செஞ்சுட்டு இருந்த தொழிலை இழந்துட்டேங்க, இன்றைக்கி வந்து அதை கட்டின மனைவியும் இழந்தாச்சு, பெற்ற பிள்ளைகளையும் விட்டுட்டேன், எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டாங்க. இன்றைக்கி கடனால் இன்றைக்கி நான் என்ன கண்டிஷனில் இருக்கேன் அப்படிங்கிறது என்னால் அது வந்து எடுத்து சொல்லவே முடியாது. உயிர் மட்டும்தாங்க மீதி. இந்த கடன் பிரச்சனையினால் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ சூழ்நிலை வந்து மோசமாக போயிட்டுருக்கு. வர வேண்டிய பணம் வந்துச்சுன்னா கூட போதுங்க, இல்லை அட்லீஸ்ட் அந்த பணத்தை கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறேன் இல்லைங்களா, அந்த முயற்சி வெற்றி பெற்றுச்சுன்னா கூட போதுன்னா தனஸ்தானத்துலேயும் இந்த நிகழ்வுகள் உருவாகுதுங்க. ஸோ அப்போ தனஸ்தானம் அப்படிங்கிறதுனா பணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள். ஸோ எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் உங்களுக்கு வந்து சேருங்க. கடனை அடைக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலனை கொடுக்குங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் நீ வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும், பட் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னு யோசிச்சுருங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போதுங்க. ஏன்னா பணம் வரும் ஆல்ரெடி திருப்தியாக இருக்குதுங்க. வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல லாபம் வருது, வேலை செய்கிற இடத்துலையும் வந்துட்டு நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டெல்லாம் போட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இது வரைக்கும் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எப்போ வந்து பணம் கொடுக்குறேன்னு மட்டும்தான் சொல்கிறீங்க, நான் சொன்னது இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாக்குறுதியை காப்பாற்ற முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலம். அந்த வாக்குறுதியை கட்டாயமாக நீங்கள் காப்பாற்றுவீங்க. உங்கள் கடன்தால், அதாவது யாருக்கிட்டெல்லாம் கடன் வாங்கினீங்களோ அந்த கடனை கண்டிப்பாக அடைச்சிருவீங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போதுங்க. எக்ஸாம்ஸில் நல்ல ரிசல்ட் வருங்க. ஸோ அந்த எக்ஸாம் முடித்தவங்களுக்கு அடுத்தது வேலைக்கு போகிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டும் அதே நேரத்தில் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு ஃபாரினில் போய் வேலை பார்க்கறதுக்கான அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய வீடு கட்டுவீங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்கள் கடன், அதாவது வரவு செலவு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்புகள் கொடுத்துருமோன்னா கட்டாயமாக அந்த பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தீருங்க. நம்பிக்கைக்கு உண்டான சில முயற்சிகள், யாரெல்லாம் உங்களை வந்து நம்பலுன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை வந்து நம்பி, பரவாயில்லப்பா உன் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கையை இப்போ தான் உன்னை வந்து நீ பண்ண விஷயத்தில் தான் இப்போ இன்றைக்கி உங்கள் மேலே நம்பிக்கையே வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மாறுங்க. எல்லா விஷயமும் நல்லபடியாக அமையும். ஏன்னா இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது சனி பகவானுடைய வீடுங்க. அந்த இடத்துல புதன் சேரும்போது தைரியத்தோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் செயல்படுவீங்க. எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீர்த்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க.
ஸோ இந்த 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோக காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஸோ இந்த நிகழ்வு கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். உங்களுக்கும் இதே அமைப்பு இருக்கா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது தான் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.